உலகம் உங்களை பகைச்சா நீ ஆச்சரியப்படாத. உலகம் ஒரு நாள் கைவிடும். ஆனா அந்த 10 பேர்த்துல ஒருத்தர் நன்றி உள்ளவனா திரும்பி வந்தார். அப்ப இயேசு அவங்க இடத்துல காசு கேட்கல. உன்னுடைய கிராமத்துல உன் ஆசாரியின் இடத்துல போய், உன் போதகரிடத்தை போய் சொல், ஆண்டவர் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா என்று சொல்லி கர்த்தர் அறியாத பிள்ளைகளை போய் நீ சாட்சி சொல்லு. ஆண்டவர் செய்த நன்மையை நீ போய் சொல்லு. அவர் செய்த நன்மையை போய் சொல்லுன்னு அவர் சொல்றார். வேற ஒன்றும் இல்லை. உன் விசுவாசம் ரட்சிக்கப்பட்டது வேதத்தை வாசித்தமே, அதே போலதான் அந்த ஒரு குஷ்டரோகி வந்து சாட்சி சொல்றது போல கர்த்தருக்கு நன்றி உள்ளவராக இருந்த பழகுங்கள். யாரால ஒதுக்கப்பட்டாங்களோ ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். எப்படி அந்த 10 பேர்த்துல ஒருவர் வந்து தேவ நாமத்துக்கு மகிமைப்படுத்தினாரோ, அதே போல நீங்கள் தேவன் அறியாத பிள்ளைகள் இடத்துல போய் எனக்கு இயேசு சுகம் கொடுத்தார், என் வியாதியை மாற்றினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிற ஆலயத்துக்கு ஒரு நன்றி சாணிக்க செலுத்த மட்டுமல்ல, சாட்சியாய் வாழுங்கள் என்று ஆண்டு சொல்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்ட உங்களையும் இன்று நாள் உங்களை வைத்துவார். எப்படி அந்த குஷ்டரோகம் சொன்ன உடனே ஆண்டு சுத்தமாக, அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் மாற செய்வார்.